வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் எக்ஸாமோட கேட்ட மேத்ஸ் கொஸ்டின தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்கும் போட்டீங்கன்னா, அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சில ரீசெண்டா கேட்ட டெக்னிக்கல் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போறோம். அதுல இருக்கிற மேத்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். ஒரு 10 கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் 10 கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏ, பி மற்றும் சி என்ற 3 வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் 350 சந்தாதாரர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 200 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 250 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் சி என்ப 150 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை எனவும் 75 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது. அதில் சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 350 சந்தாதாரர்கள் 200 நபர்கள் வாங்கவில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அது 350ல மைனஸ் 200 கழிச்சிங்களா, ஏ 150ம் பி 100ம் சி 200ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது ஏ 150ம் பி 100ம் சி 200 பேரும் வாங்குறாங்க. ஆக இதுக்கு நம்ம வென் டயக்ராம் போட்டா நல்லா இருக்கும். நம்ம வென் டயக்ராம் போட்டா 3 பேர் கொடுத்ததுனால 3 சர்க்கிள் போட்டுக்குவோம். ஏ இங்க, பி இங்க, சி இது எக்ஸ், இது ஒய், இது இசட், இது ஆர் போட்டுக்கோங்க. இப்போ வென் டயக்ராம் போட்டிங்களா, இதுக்கு நம்ம தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. ஏ ஏ 350 பி 100 சி 200. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் ஃபஸ்ட்டு 350 டோட்டல், செகண்ட் 450 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 450 வரும். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு ப்ளஸ்ஸு ஆறு. ஓகேங்களா? இப்போ இது சால்வ் பண்ணுங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 100 வருங்களா? 450 350 போச்சுன்னா 100 ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அதாவது 75 நபர்கள் குறைந்து 2 இதழாவது வாங்குவது தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 75 இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆர் வருங்களா? அப்போ சாரி 100 மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 25 வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 25னா அப்போ 75ல இருந்து, ஏன்னா அந்த வென் டயக்ராம் சென்டர் தான் நம்ம 6, அப்போ அதை கழிச்சு போடும்போது 25 ஈக்குவல் டு 50 தான் ஆன்சர் இதுக்கு. இப்போ அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 177வது கொஸ்டின். ஒரு பகடையின் 2 முகங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு பகடையில மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அதுல 2 பக்கம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சுழல் சமச்சீர்னா இப்போ இந்த கட்டம் இருக்குங்களா, இந்த பக்கம் இருக்குல்ல, 3 புள்ளி வச்சிருக்காங்களா, இந்த 3 புள்ளிய 90 டிகிரில நம்ம மாத்தும் போது அடுத்து இந்த டாட்ல தான் வரும். ஓகேங்களா? அடுத்து திருப்பவும் 180 டிகிரில மாத்தும் போது இந்த டோன்ல வரும். ஓகேங்களா? அடுத்து 360 டிகிரில மாத்தும் போது தான் நம்மளுக்கு இது வரும். அப்போ இது 4 பக்கமும் டிகிரி நான் மாத்தும்போது ஈக்குவலா இல்ல. அப்போ இதுக்கு ஆன்சர் நாட் ஈக்குவல் தான். ஆனா அதே அடுத்த பக்கம் 5ன்னு எடுத்தீங்களா, அது எல்லா பக்கமும் சமச்சீரா தான் இருக்கும். ஆனா 2 குடுத்துருக்காங்கல்ல. 1 மட்டும் இல்ல 2வது பாக்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா, அது ஓகே ஈக்குவல். ஆனா இப்ப 3 குடுத்துருக்க 2 பக்கமும் குடுத்ததுனால நமக்கு நாட் ஈக்குவல் அப்படின்னு போட போறோம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் 178வது கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 13, 14, 23, 48, 97, 178, கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு டிஃபரண்ட் கண்டுபிடிங்க. பார்த்த உடனே எடுத்த உடனே ஏதோ ஒன்று கண்டுபிடிங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டிஃபரண்ட் கண்டுபிடி. அப்போ 13க்கு 14க்கு 1, 13க்கு 14க்கு டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா 1.
14க்கு 23க்கு டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 25 சாரி 25 வராது. 9 அதுக்கு அடுத்து 23க்கு 48க்கு பார்த்தீங்கன்னா 25. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிட்டு போனீங்கன்னா 178க்கும் 97க்கும் டிஃபரெண்ட் என்ன வருதுன்னா, ஸோ நம்ம அப்படி கன்டினியூஸா நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், ஆனா 9 ஸ்கொயர் வராது. ஏன்னா இது வந்து பிரைம் நம்பர் குடுத்துருக்காங்க. அப்போ 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் அப்போ 121, 178 கூட்டினீங்கன்னா 299 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம்னா 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 2 பகடைனா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 6 × 6 36ன்னு. ஆனா 3 பகடை கேட்டிருக்கும்போது 216 வரும். ஸோ ஓகேங்களா. ஒரு பகடையில் அதாவது ஒரு பகடையில மட்டும் 5 இருக்கும்போது டைஸ் 1ல 5, டைஸ் 2ல 5, டைஸ் 3ல 5. அப்போ 3 பகடையில 5, 5 இருக்கும். அப்போ 5 × 5 25. அதே தான் 3ல அப்போ 25 × 3 75. அப்போ 75 தான் ஆன்சர். இப்போ 2 பகடை கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 3 பகடை கேட்டாங்க. இப்போ ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அது 180வது கொஸ்டின். அதில் முதல் பகடை காட்டும் எண் ஆனது 2வது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கான சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கன்ஃபார்மா போட்டு தான் ஆகணும் அந்த வாய்ப்பாடு. நம்ம போடுறோம் பாருங்க. அதாவது ஒரே சமயத்துல 2 பகடை உருட்டப்படுகின்றதுக்கு அந்த ஒரு 6 × 6 நம்ம ஒரு டைஸ் டயகிராம் மாதிரி போடுவோம். அதை வேணா பார்ப்போம். அதுலேருந்து வேணா கொஸ்டின் எடுப்போம். அந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ 1,1 அவங்க என்ன கேட்கணும், முதல் எண்ணோட 2வது எண் கம்மியா இருக்கணும். அப்போ 1,2 வந்து 2வது பகல்ல அதிகமா இருக்கணும். முதல் பகல்ல கம்மியா இருக்கணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 15. நம்மளுக்கு ஆன்சர் வந்து 15. நம்ம அடுத்த கொஸ்டினா பார்க்கறது அதே பகடை கொஸ்டின் தான். ஒரு 6 பக்க பகடையின் இரு பக்கங்களில், அதாவது ஒரு பகடைன்னு எடுத்தோம்னாவே ஒரு எப்படியும் 6 பேஜுக்கு, அதாவது 1, 2, 3, 4, 5 அதாவது 6 பக்கம் இருக்கும். ஓகேங்களா. அதுல இரு பக்கங்கள், அதாவது 2 பக்கம் 1ம் மற்ற 2 பக்கம் 2ம் மீதமுள்ளதுல 3ம் இருக்கு. அதாவது ஒரு பகடையில 1, 2, 3, 1, 2, 3 அதாவது 2, 1, 2, 3, 2, 3 இருக்கிறது தான் ஒரு பகடை. இது இருமுறை சுண்டும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கூடுதல் 4. ஓகேங்களா. அப்போ இப்ப இதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கூடும்போது அப்போ 1, 2, 3, 4, 5, 6 அப்போ 6 கிடைக்குது. 6 + 6 ஏன்னா திருப்பினா 6 ஏன்னா 6 × 6 36 எலிமெண்ட் வேணும் 2 பகடைன்றபோது. ஸோ 6 + 6 நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12 தான் ஆன்சர். அதாவது 6 + 6 = 12. அடுத்த கொஸ்டின் 182வது கொஸ்டின் பார்க்க போறோம். பின்வரும் விவரங்களை கவனமாக படித்து கேட்கப்பட்ட வினாவிற்கு பதில் அளிக்கவும். முதல் பாயிண்ட், A, B, C, D, E, F மற்றும் G ஆகியோர் வட்ட மையத்தை நோக்கி ஒரு வட்ட வடிவில் உட்கார்ந்துள்ளனர். ஒரு 7 நபர்கள் வட்டமாக உட்கார்ந்துருக்காங்க. அதுல அவங்க இடம் மாறி உட்கார்ந்துவாங்க. அதுதான் நம்ம கண்டுபிடி. C-லிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக இடது பக்கத்தில் இரண்டாவதாக இப்போ இந்த ரவுண்ட் டேபிளா உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம வந்து A, B, C, D, E, F E, F, G வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் C-லிருந்து இடது பக்கத்தில் இரண்டாவதாக G உட்கார்ந்துள்ளார். அப்போ C-ய இங்க போட்டுக்கினீங்களா, இடது பக்கத்துல நம்ம G இங்க போட்டுக்குவோம். சரி ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின். அப்புறம்
சிக்கு அதாவது சி வந்து எஃப்க்கு இடது பக்கத்தில் அடுத்ததாக உள்ளார். அப்போ இங்க எஃப் போட்டுக்குவோம். ஏன்னா இடது பக்கத்தில் உடனே வந்து சி உள்ளார். ஓகேங்களா? அடுத்ததாக ஈக்கு மூன்றாவதாக ஏ உள்ளார்ன்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஈக்கும் பிக்கும் டிக்கும் நடுவுல பி இருக்காரு. ஸோ நம்ம இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எஃப் என்பது எந்த இடத்தில் உட்கார்ந்துள்ளார்? அப்போ டிக்கு வலது பக்கத்தில் 4வதாக எஃப் உள்ளார். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 183. பின்வரும் விவரங்களை கவனமாக படித்து கொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும். அருண் மாறனை விட பெரியவர். கோபால் மாறனை விட பெரியவர், ஆனால் அருணை விட சிறியவர். அப்போ அருண் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறனை விட பெரியவர். ஓகேங்களா? கோபால் மாறனை விட பெரியவர். ஆனா இவரை விட சிறியவர். அருணை விட சிறியவர். அப்போ அருண், கோபால்னு வருங்களா? அடுத்தது இங்க கோபால்னு தமிழ் குடுத்தாங்க. ஆனா இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா கபில்னு இருக்கு. ஸோ கபில், மாறன் மற்றும் ராமை விட கபில் வந்து ராமை விட சிறியவர்னு போட்டிருக்காங்க. மாறன் பிளஸ் ராமை விட சிறியவர் கபில். மாறன் ராமை விட பெரியவர். மாறன் வந்து ராமை விட பெரியவர் எனில் மேற்கண்ட நடுவில் யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அருண் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது மாறனோட பெரியவர் வந்து கோபால். அப்போ கோபால், மாறன், அடுத்தது ராமன், அதுக்கப்புறம் லாஸ்டா தான் கபில். ஸோ நடுவுல நம்மளுக்கு மாறன் தான் இருக்கார். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டினாக 184வது கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு முடிவு குடுத்துருக்காங்க. கூற்று முடிவு. எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். முடிவு. எல்லா கிரிக்கெட் ஆட்டக்காரர்களும் மாணவர்கள். அங்க என்ன கிரிக்கெட் வீரர்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்ல. ஸோ அது வந்து தப்பு. எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர்கள். அப்போ 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. அடுத்ததாக 185வது கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல கொஸ்டினை படிச்சவரு A is equal to -1, -3, 0, 8 மற்றும் B is equal to 2, 4, -4, 6 எனில் பின்வருவனவற்றில் எவை A இலிருந்து B க்கான உறவாகும்னு கொடுத்துருக்காங்க. R1 is equal to -3, -1 ஏவிலே இருக்கிற போது எப்படி அது உறவாகும்? -3, -1 வரனால அது வராது. ஸோ அடுத்து R2 -4, -1 அப்போ அது இருக்கு. ஆனா மத்த இதுக்கும் ஃபுல்லா உறவாகல. ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. ஆனா R3 பாருங்க -3, -4, 8, 6, -1, 5 அப்போ அந்த ஸ்தானத்துக்காக கரெக்டா இருக்கிற மாரி இருக்கு. அதே R4 பார்த்தீங்களா, லாஸ்ட் பார்த்துக்கோங்க 3, 6 3ன்ற நம்பரே இல்ல. நம்மகிட்ட -3 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ R3 தான் ஆன்சர். ஸோ மத்த 15 கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். Thank you guys. Please subscribe.